தேர்தல் வரை பசி தூக்கம் ஓய்வை மறந்து உழைக்க வேண்டும் என மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் திமுகவினருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. ஓய்வறியா சூரியனாக உழைத்து 2026 நாமே உதிப்போம் என்றும் பேச்சு. டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா நிதியமைச்சர் நிர்மலாவை சந்தித்த செங்கோட்டையன் அதிமுகவை ஒருங்கிணைத்து வலிமை பெறுவதற்காக ஆலோசித்ததாக பேட்டி. அமித்ஷா செங்கோட்டையன் சந்திப்பு நேற்றே உறுதிப்படுத்திய நியூஸ் 18 தமிழ்நாடு. நாடாளுமன்றத்தில் அமித்ஷாவை சந்தித்ததாக அதிமுக எம்பி தம்பிதுரை டெல்லியில் பேட்டி. செங்கோட்டையன் சந்திப்பு பற்றி அமித்ஷா எதுவும் கூறவில்லை என்றும் தகவல். நான் கூட இன்னைக்கு அமித்ஷா பார்த்தேன், ஓட்டு போடும்போது பார்த்தேன். அப்போ சொன்னேன், இது மாதிரி எதாவது சொன்னார். என்கிட்ட சொல்லலையே அவரு, இது மாதிரி வந்து அலைச்சேன் செஞ்சேன்னு ஒரு கருத்தை என்கிட்ட சொல்லலையே, நானும் அவரை கேட்கலையே. அது தேவையில்லை. அது அவங்க கட்சியினுடைய, எங்க கட்சியினுடைய கருத்து எங்களுக்கு சொல்லுகிறோம். நேபாளத்தில் வன்முறை எல்லை மீறிய நிலையில் பிரதமர் பதவியை ராஜினாமா செய்தார் சர்மா ஒலி. பிரதமரை ஹெலிகாப்டரில் மீட்டு தனது தலைமையகத்திற்கு கொண்டு சென்றது ராணுவம். நேபாளத்தில் அதிபர் பிரதமரின் வீடுகளுக்கு தீ வைப்பு. நாடாளுமன்றத்திற்கும் தீ வைத்த போராட்டக்காரர்கள். நேபாளத்தில் சமூக வலைதள தடை நீக்கப்பட்ட போதும் 2வது நாளாக தொடரும் போராட்டத்தில் வன்முறை. துப்பாக்கிச்சூடு நடத்திய பாதுகாப்பு படை வீரர்களை ஓட ஓட விரட்டிய போராட்டக்காரர்கள். நேபாள நிதியமைச்சர் விஷ்ணு பிரசாதை துரத்தி அடித்த போராட்டக்காரர்கள். காலால் எட்டி உதைத்து தாக்குதல். இமாச்சல பிரதேசத்தில் வெள்ள பாதிப்பை பார்வையிட்ட பிரதமர் மோடி ஹெலிகாப்டரில் பயணம் செய்து பல மணி நேரம் ஆய்வு. நேபாள பயணத்தை ஒத்திவைக்க இந்தியர்களுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தல். நேபாளத்தில் இருக்கும் இந்தியர்கள் வெளியில் செல்ல வேண்டாம் என்றும் வலியுறுத்தல். மதுரை மாநகராட்சி சொத்து வரி முறைகேடு வழக்கில் கணினி உதவியாளர்கள் உட்பட மேலும் 4 பேரை கைது செய்தது காவல்துறை. வழக்கில் கைதானவர்களின் எண்ணிக்கை 23 உயர்வு. போராட்டத்தை கைவிட்டு அமைதி பாதைக்கு திரும்புங்கள். நேபாள ராணுவ தளபதி, தலைமைச் செயலாளர் உள்ளிட்டோர் கூட்டாக அறிக்கை. நேற்று கைதான காஞ்சிபுரம் டிஎஸ்பி சங்கர் கணேஷ் விடுவிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கைதை எதிர்த்து முறையிட்ட நிலையில் நடவடிக்கை. விருத்தாச்சலத்தில் கஞ்சா போதையில் மக்களை தாக்கிய 3 பேர் கும்பல். பதுங்கியிருந்த குற்றவாளிகளில் ஒருவரை சுட்டுப்பிடித்த காவல்துறை. மதுரையில் தாறுமாறாக ஓடிய கார், பைக், கார் உள்ளிட்ட வாகனங்கள் மீது அடுத்தடுத்து மோதியதில் 5 பேர் காயம். தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செல்கிறார் துணை முதலமைச்சர் உதயநிதி. காஞ்சிபுரத்தில் பயணத்தை இன்று தொடங்க உள்ளார். வரும் 13ஆம் தேதி முதல் சனிக்கிழமைகளில் தமிழ்நாடு முழுவதும் விஜய் சுற்றுப்பயணம். டிசம்பர் 20 வரை 38 மாவட்டங்களுக்கு சென்று பரப்புரை செய்கிறார். தஞ்சை கல்லணை கால்வாயில் 3 குழந்தைகளுடன் குதித்து தாய் தற்கொலை. 3 பேரின் உடல்கள் மீட்கப்பட்ட நிலையில் அடித்துச் செல்லப்பட்ட கைக்குழந்தையை தேடும் காவல்துறை.
தேர்தல் நாள் வரைக்கும் பசி, தூக்கம், ஓய்வை மறந்து ஓய்வறியா சூரியனாக உழைப்போம் என்று திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசியுள்ளார். காணொலி காட்சி வாயிலாக 6 நாம் பெறப்போகும் வெற்றி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான வெற்றி மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கான வெற்றி என்று கூறினார். நமது அரசின் திட்டங்களால் மக்களிடையே நமக்கு இருக்கும் ஆதரவு உணர்வை அப்படியே தேர்தல் வரைக்கும் எடுத்துச் சென்று அறுவடை செய்ய ஒவ்வொருவரும் களத்தில் தீவிரமாக பணியாற்ற வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டுக் கொண்டார். மேலும் நமது இலக்கு ஒன்றுதான், அது 2026 திராவிட மாடல் 2.0 அமைய வேண்டும் என்பதே என்று கூறியதோடு, தேர்தல் நாள் வரைக்கும் பசி, தூக்கம், ஓய்வை மறந்து உழைப்பை கொடுங்கள் என்றும், ஓய்வறியா சூரியனாக உழைப்போம், 2026 நாமே உதிப்போம் என்றும் கூறியுள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு முன்கூட்டியே செய்தி வெளியிட்டதன்படி டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அதனை உறுதி செய்தார். அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என கூறிய செங்கோட்டையன், கட்சியிலிருந்து பிரிந்தவர்களை மீண்டும் இணைக்கும் பணிகளை 10 நாட்களுக்குள் தொடங்க வேண்டும் என பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு கெடு விதித்தார். ஆனால் அதற்கு அடுத்த நாளே கட்சி பொறுப்புகளில் இருந்து செங்கோட்டையனை எடப்பாடி பழனிசாமி அதிரடியாக நீக்கினார். இந்நிலையில் திடீர் பயணமாக டெல்லி சென்ற செங்கோட்டையன் மன நிம்மதிக்காக ஹரித்வார் செல்வதாக குறிப்பிட்டார். ஆனால் டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை செங்கோட்டையன் சந்தித்ததாக நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி வெளியிட்டது. இந்நிலையில் டெல்லியில் இருந்து கோவை திரும்பிய செங்கோட்டையன் உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து தற்போதைய அரசியல் சூழல் குறித்து கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாக கூறினார். நான் டெல்லி சென்றவுடனேயே எனக்கு உள்துறை அமைச்சரை சந்திக்கின்ற ஒரு அனுமதி கொடுக்கப்பட்டது. அதன் மூலமாக உள்துறை அமைச்சர், நிதியமைச்சர் இருவரையும் சந்திக்கின்ற வாய்ப்பு அங்கே கிடைத்தது. இன்றைய அரசியல் சூழ்நிலை பற்றி கருத்துக்கள் அங்கே பரிமாறப்பட்டன. எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு, இயக்கம் வலிமை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு கருத்துக்களை நாங்கள் அவரிடத்தில் எடுத்துச் சொன்னோம். ஆகவே இந்த கருத்துக்கள் அடிப்படையில் பல்வேறு விவாதங்கள் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு அரசியல் இருப்பவர்கள் அவர்களுக்கேற்ப தங்களுடைய விருப்பங்களை தெரிவித்து வருகிற இந்த நேரத்தில் ஒவ்வொருவருக்கும் ஜனநாயக உரிமை இருக்கிறது என்ற அடிப்படையில் தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்துவது, அவருடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவது என்பது உண்மையிலே வரவேற்கத்தக்க ஒன்று. ஓ பன்னீர்செல்வம் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலை காட்சிகளை பார்க்கலாம். வெற்றியறவே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருங்கிணைப்பு சம்பந்தமா செங்கோட்டையன் பேசியிருக்கிறார். தம்பிதுரை அவர்கள் பேட்டி கொடுத்திருக்கிறாரு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பொதுக்குழுவினுடைய முடிவுகளின்படிதான் செயல்படுறாரு, எங்களை யாரையும் கட்டுப்படுத்தல அப்படின்னு. சீனியரும் இல்லை, தலைமையும் இல்லை. அது இப்ப கட்சியை விட்டு அவர் அந்த பொறுப்புகளிலிருந்து நீக்கம் செய்தது கூட அந்த பொதுச் செயலாளரின் ஒரு கடமையை தான் அவர் செஞ்சிருக்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. யாரு? தம்பிதுரை, மூத்த அமைச்சர் தம்பிதுரை கருத்துக்கு நான் பதில் சொல்ல விரும்பவில்லை. சார், இன்னைக்கு குடியரசுத் தலைவர் தேர்தல் யாரு கருத்து? நான் இந்த கிட்டத்தட்ட 3 வருட காலமாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன், கட்சி இணைந்தால்தான் வெற்றி பெற முடியும் என்று. இந்த முன்முயற்சியாக மாண்புமிகு அருமையண்ணன் செங்கோட்டையன் எடுத்திருக்கிறார். அவருடைய முயற்சி வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லிட்டேன் போறேன். துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் ஏற்கனவே MP